கேர்ள்ஸ் வந்து ஃப்ரீடம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லாட்டி அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இட் இஸ் நாட் அபவுட் கேர்ள்ஸ். ஃப்ரீடம் இஸ் ஃபார் எவ்ரிபடி இல்லையா? எவ்ரிபடி வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் அண்ட் இட் இஸ் யூஸிங் இன் இட் ரைட் வே. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் மிஸ்யூசிங் them அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ யூஸ் இட் அட் த ரைட் அமௌண்ட் ஆல்சோ. இந்த செல்ஃப் டிசிப்ளின், அடக்கம் ஒடுக்கம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி அட்வைசஸ்லாம் எப்பயுமே கேர்ள்ஸ்க்கு மட்டுமே கொடுக்கப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து டெரிஷனாக வரதால தேர் ஆர் பீப்புள் டெல்லிங் விமென் டு பி லைக் திஸ், இப்படி தான் இருக்கணும், அடக்கொடுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே வந்து தட் ட்ரெடிஷன் தான். ஓகே. அண்ட் மேபி வந்து இப்போ நாங்கள் யங் கேர்ள்ஸ், மேபி எங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இட் வில் பி ஃபார் போத் ஆஃப் தெம். இட் வில் பி ஃபார் போத் மென் அண்ட் விமென். இட் வில் பி ஃபார் பாய் சைல்டு அண்ட் அ கேர்ள் சைல்டு. பாய்ஸ் யூ ஷுட் பிஹேவ் லைக் திஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஷுட் பிஹேவ் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் அட்வைஸ். பெண்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆண்களுக்குன்னு என்ன மாதிரி அட்வைசஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மெயினாக கொடுக்கணும்? பொண்ணுங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், அடக்கொடுக்கமாக இருக்கணும், பசங்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல இப்படி இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோமோ பசங்களுக்கும் அப்படி சொல்லணும். பொண்ணுங்களை வந்து நல்லா ட்ரீட் பண்ணணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் விமென். தட் இஸ் வாட் இஸ் த ஒன் மெயின் திங் யூ ஷுட் டீச். நீ வந்து வீட்டில் இருக்கும்போது உன்னோட தங்கச்சியை நீ எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், உன்னோட அக்கா உங்கள் அம்மாவை நீ எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி when you go out also, she is somebody's sister, she is somebody's mother, or she is somebody's daughter அப்படின்றத ரியலைஸ் பண்ணி you should give that equal respect to another woman. அதுதான் மெயினாக சொல்லிக் கொடுக்கணும். You should teach boys like this is this. How you teach girls, that you should teach boys. Don't tell girls that this is not safe in the world. Tell your boy also, நீ இப்படி இருந்தாலும் that is safe for them அப்படின்னும் you can teach them. ஓகே. ஸோ உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனில் உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ்க்கு இட் இஸ் லைக் இட் இஸ் we have only one life and we have everything. We have freedom, we have and now the days are changing, so men are also understanding women. So you should know your border, you should know your boundary, you should know your limits. Enjoy பண்ணலாம், that is in your hand, and everything within limit is always safe. எதுவுமே லிமிட் தாண்டி போனால் தான் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். யூ கேன் பி ஆஸ் ஹாப்பி as you can. ஓகே மாதிரி, தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். Thank you.